வர்றேங்கய்யா. வாங்க வாங்க. வாங்க. சும்மா இருடி ஐயா. நம்ம தாராபுரத்தில் பொண்ணுக்கு வரணும் வந்திருக்கியா. இது மாப்பிள்ளையோட போட்டோ. மாப்பிள்ளை வயக்காட்டில் மருந்தடிக்கிற வேலை. அதான் இந்த வர்ற ஆவணியில் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கோம் ஐயா. தமிழரசிக்கு இப்போ என்ன வயசு? 19. நீ என்ன வேலை பார்க்குற? உங்களுக்கு தான் தெரியுமே ஐயா. உன் வாயால் சொல்லு கேட்போம். தோட்டத்து வேலை தான் ஐயா செய்கிறேன். உங்கள் அப்பா அத்தான் என்ன பண்ணாங்க? அவங்களும் தோட்டத்து வேலை தான். பார்ட் டைம்லாம் அவங்க பண்ணையத்தில் வருஷ கூலிக்கு வேலை பார்த்தாங்க ஐயா. அதே மாதிரி தமிழரசியும் கூலி வேலைக்கு போகணுங்கிற இல்லை? அவள் எத்தனை வருஷமா கபடி ஆடிட்டு இருக்கா? 8 வருஷமாங்கப்பா. 8 வருஷமா கபடி ஆடுறான். எதுக்கு? ஜெயிச்சு கோப்பை வாங்கி ஊருக்கு பெருமை தேடித்தர. அவள் அப்படி பெருமை தேடித்தந்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சான் சொந்த பந்தம் உற்றம் உறவு எல்லாரும் அவளை உதாரணம் காட்டி நீங்கள் பெருமை பேசிக்குவீங்க. பொறுத்த ஒரு 2 வருஷம் பொறுத்துக்குங்க. யூஜி முடிச்சிருவா. ஸ்டேட் லெவலில் வெற்றி கோப்பை வாங்கி வீராங்கனையாக வருவா. அப்படி வீராங்கனையாக வந்தான்னா அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 50,000 60,000 சம்பளம் வாங்குவா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்ச, எவ்வளவு உழைச்சிருப்ப. இனிமே அவ சம்பாத்தியத்தில் உங்களை உட்கார வச்சு மகாராணி மாதிரி பார்த்துக்குவா. இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பொண்ணுங்க மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதை காட்டிலும் அதிகமாகவே என் பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நான் பெரிய ஆளாக்கி காட்டுறேன். என்னை நம்புங்க. என் குழந்தை அண்ணா ஸ்டேட் மேட்ச்சுக்கு இன்னும் 30 நாள் தானே இருக்கு. ஆமாண்ணே 30 நாள் தான் இருக்குது. செலவு மட்டும் ஒரு 50லேருந்து 75 ரூபா. உனக்கு கணக்கு போட தெரியல. 1லேருந்து 1.5 வரைக்கும் வரும். வாங்க வாங்க வாத்தியாரே. நான் ஜீவன், உட்காருங்க. ஐயோ, நான் உங்களுக்கு வாத்தியாரா? என்னென்ன கிண்டல் பண்ணுறீங்க? என்ன பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நெய்க்காரப்பட்டி மேட்ச்சில் பார்த்தேன் பிள்ளைகளை. சொன்னாங்கண்ணே. அண்ணே, பசங்க ரெண்டும் உங்கள் கிளப்பில் சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்படுதுங்கண்ணே. அதான் நேர்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ண. இந்த பிள்ளைகளை 2-3 மேட்ச்சில் பார்த்தேன். சூப்பராக ஆடிச்சுங்க. உங்கள் வாயால் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் போயிட்டோம். நல்லா இருக்கும். என்னடி அவளுக்கு 2 பேர் நம்ம கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாளுங்க. ஸ்டேட் மேட்ச்ல நம்ம 7 பேத்துல 2 பேர் கண்டிப்பா வெளில உட்கார வேண்டியது வரும். வந்தவனே மென் 7ல விளையாண்டுவாளுங்களா? அவளுக்குள்ள விடக்கூடாது. அண்ணா சொல்லுங்கண்ணே. பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கண்ணே. ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். கிளம்பும்போது என்னை கூப்பிடு. சரிங்கண்ணே. உங்கள் அப்பாவுக்கு 2 பிளாக் இருக்குமா? ஒன்று 90% இருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். வீட்டில் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்லை டாக்டர், உடனே பண்ணிடலாம். சரி. நீ பாடி போட. கபடி 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 லாஸ்ட் 50 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 2 ரைடு தான். வர ரைடரை தொடாதீங்க. நல்லா மேலே ஏற விடுங்க. அவசரப்பட்டு யாரும் கை வச்சிட வேணாம். வெயிட் பண்ணுங்க. போனஸ் லைன் ஏறி வரட்டும். அது வரைக்கும் யாரும் தொட்ட வேண்டாம். நமக்கு லக் இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகே ஓகே சார். டை பிரேக்கரில் பார்த்துக்கலாம். ஓகே கமான் கமான். கபடி 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 கபடி. டேய் மேலே ஏறோடு. கபடி. ஹலோ சார், வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி மச்சான், கோச் சொன்ன மாதிரி ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டோடா. லக்கில் ஜெயிக்கிறதுக்கு என்ன கேம்னியாடா? ஸ்போர்ட்ஸ் திறமையில தான் ஜெயிக்கணும். பார்த்துடா. கபடி 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 கபடி. மேட்சை டை பிரேக்கர் வரைக்கும் கொண்டு போயிட்டு சார். கண்டிப்பாக உங்கள் டீம் தான் சார் இந்த தடவை ஜெயிக்கும்.
சார் 1 மினிட். நான் கேட்ட அந்த போஸ்டிங் ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கபடி 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 சொல்றா, கொடரோட தாண்டிட்டேன். இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். வா முருகா. பணம் எவ்வளோண்ணே கட்டணும்? 1 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். இன்னும் 2 லட்ச ரூபா கட்டணும். ஏய் கட்டு. எங்கண்ணே ஆப்ரேஷன் எப்போ முடியும்? எப்படியும் 3 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு என்னாச்சுண்ணே? ஏம்மா உடம்ப கெடுத்துக்கிற? மா அழாதம்மா. பாப்பா தைரியமாக இருமா. எவ்வளோ ஒன்றும் முதல் அழுகாத. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கலாம். ஐயா முருகனம்மா எப்போ வந்து உட்காரு உட்கார இப்போ எப்படியா இருக்கு? இருக்குடா, வலிலாம் தாங்க முடியல. பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. முருகு, என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது உள்ளே போகிறப்ப நம்ம பிள்ளைங்க மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பிள்ளையெல்லாம் பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு அவள் ஆத்தா அப்பங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதம் ஸ்டேட் மேட்ச் வருது. இப்போ இருக்க நிலைமையில் நீ 1 மாதம் கூட இருந்து பிள்ளைகளுக்கு கோச்சிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த டீமில் யார் அஃபென்ஸ் நல்லா விளையாடுவான்? நான் நல்லா விளையாடுவேன் கோச். டிஃபென்ஸு? டிஃபென்ஸும் நான் நல்லா விளையாடுவேன் கோச். இன்னைக்கு நைட்டு சமையல் நீ தான். மீனாட்சி மேடம் இங்கே வாங்க. சொல்லு முருகா. ஏன் லேட்டு? நைட்டு ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போட மறந்துட்டேன். நைட்டு திங்க மட்டும் மறந்தியா? நான் கேட்கல, கோச் கேட்குறேன். கிண்டச்சி கிண்டலா பண்ற. அப்புறம் வச்சுக்கிற இரு. 50 ரவுண்டு சுத்து. இந்த வட்டத்துக்குள்ளே சுற்றணும். இதத்தானே? ஓகே. டே குபேரா. சொல்லு முருகா. மேடம் இந்த வட்டத்துக்குள்ளே இவனை, புரியுதா? கோச். முருகா. முருகா. என்ன வீடியோ எடுங்க. சுத்தலைன்னா வந்து சொல்லுங்க. சரி. ரிவர்ஸில் சுத்து. ஏதோ கடுப்புல பண்றான். வாமா போதும் வாங்க. கோச். ஏய் என்ன இதெல்லாம்? டெய்லி இப்படி தான் கோச் நடக்குது. நைட் ஆனா பசங்க செவரேறி குதிச்சு வந்து குடிச்சிட்டு பாட்டில்லாம் போட்டு போயிடுறாங்க. யாருன்னு தெரிஞ்சா? யார் என்னன்னு தெரியல கோச். தினமும் இதை க்ளீன் பண்ணிட்டு தான் கோச் நாங்க பிராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அப்பா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா போலீஸ் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல கோச். ஐயோ என்னண்ணே நீ வேற எப்ப பார்த்தாலும் பரபரப்பா தம்பி தம்பின்ட்டு. என்ன மீனாட்சி மயக்கம் போட்டு விட்டுட்டா. என்ன மாசமா இருக்காளா மயக்கம் போடுறதுக்கு? சும்மா நடிப்பா. அவளை பத்தி எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க போங்க. என்னண்ணே? கோச்சு தண்ணி ஊத்தி எழுப்பி சுத்த சொன்னேன். முருகா. நேற்று நைட்டும் வந்திருப்பானுங்க போல தெரியுது. ஆமா தம்பி. மீனா நில்லு. குப்பையை கொட்ட வேணாம். அண்ணே நம்ம ஐட்டத்தை செக் பண்ணுங்க.
நடு வீட்டில் நச்சுன்னு போடணும். அங்கே போடுறது இங்கே கேட்கணும். போ. மா யார் மணி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் அவங்க தம்பி நேற்று நைட் எங்கள் கிரவுண்டில் விட்டுட்டு போன பொருளுங்க. ரொம்ப நாளாகவே நாங்கள் யாருன்னு தேடிட்டு இருந்தோம். நேற்று தான் அவங்க தம்பின்னு தெரிஞ்சிச்சு. அண்ணே எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் தம்பி எப்போ மிஸ் பண்ணாலும் நானே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன். என்ன ஓகேவா? யாருன்னு தெரியலம்மா. சரி இதெல்லாம் என் பையன் தான் செஞ்சானு என்ன ஆதாரம்? ஹெச்டி கிளாரிட்டி வீடியோ குடும்பத்தோட உட்காந்து நல்லா பாருங்க. அதுவும் கடைசியில் உங்கள் பையன் ஒன்றுக்குள்ளே ஓவியம் வரைஞ்சிருக்காரு. அண்ணே வரட்டா? சார் மார்னிங் சார். துப்பாரிவாளன் மாதிரி சிசிடிவி கேமராலாம் வச்சு கிரவுண்டில் சரக்கச்சது நாங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா? நாங்கள் பிடிச்சி போட்டு போன சிகரெட் அட்டையில் எழுதி போட்டுருந்தீங்கனாலே நாங்களே வந்துருப்போமே, சமாதானமாக போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் என் நண்பன் வீட்டுக்கு போய் பண்ணது டூ மச். இனிமேலும் நாங்கள் அதே கிரவுண்டில் தான் சரக்கடிப்போம். நீங்கள் போலீஸ்கிட்ட போங்க, பொலிட்டீஷியன்கிட்ட போங்க, எங்கே வேணா போங்க. சார் இப்போ நாங்கள் அடிக்கிறது கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க சார். சார்ட்ட வீடியோ ஃபோன்லாம் இருக்காரா? சாரே ஒரு பஞ்சா பரேசி. நீ உன் ஃபோனை கொடுறா, தெளிவாக எடுக்கட்டும். கொடுத்துருவோம். பரவாயில்ல, சின்ன பசங்கன்னு நினச்சேன். ஷார்ப்பாக தான் இருக்கீங்க. ஷார்ப்பாகவும் வச்சுருக்கீங்க. தம்பிகளா, சிலரை தட்டி கொடுத்தாவே கேட்பானுங்க, சிலரை தட்டி தட்டி கொடுத்தா தான் கேட்பாங்க. இதில் நீங்கள் 2வது ரகம். இருங்கடா. பிளாஸ்டிக்கு, பூத்தொட்டி, மோட்ரு, சைக்கிளு, செங்கல் எல்லாம் உடையிற பொருளாக இருக்குது. ஓனர் வேறு ஓசியில் கொடுத்துருக்காரு. எதையும் உடைச்சிடக்கூடாது பாரு. அப்படி ஓரமாக போய் சண்டை போடலாமா? கமான் கமான் பாய்ஸ். இவர் சண்டேன்னு வந்தாச்சு, சட்டை கிளியத்தான் செய்யும். காஸ்ட்லியாக இருக்க வாட்சு, ஃபோனு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்கடா. உடஞ்சி போச்சுன்னா உங்கள் அப்பா அத்தட்ட என்ன போட்டு கொடுத்துடக்கூடாது. முருகா, இவனுங்கெல்லாம் அட்வைஸ் கேட்குற ஜாதி இல்லை, அடி வாங்குற ஜாதி. சும்மா அடிச்சு தூக்கு முருகா. வீடியோவை ஆன் பண்ண. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். உன வச்சு செய்ய போறா இவ கட்ட பொம்மை ஊரா உன் கொட்டம் காலி மவனே மவனே மவனே. மவனே மவனே. ஏ பக்கி, என்ன பராக்க பார்த்துட்டு இருக்க? ஓடி வாடா. பின்னா குத்து விட்டு சுட 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 வாரா மூஞ்சி மேல பூரா அத ஓட ஊர போறா ஓட்டம் காலி மவனே மவனே மவனே. பாரு இவன் கிரவுண்டுக்கு போறோம், டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. அண்ணே, பசங்களை கிரவுண்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துல சண்டையை முடிச்சிட்டு போயிடலாம். சரி தம்பி. கமான் கமான் வாங்கடா. மவனே மவனே. மவனே மவனே கண்ணா பின்னா குத்து விட்டு சுட 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 வாரா. இருக்கா? இருக்கு தம்பி. எனக்கு விளையாடுறீங்களா? ஏய் ஏண்டா, உனக்கு வேணுமா? சுட 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 வாரா ஓ மூஞ்சி மேல பூரா அத ஓட ஊர போறா ஓ ஆட்டம் காலி மவனே மவனே மவனே. பாரு இவன் நின்னா தாறு மாறு ஓ நெஞ்சு மஞ்சா சோறு. ஐஸ் போச்சு தம்பி. ஐஸ் காசு கொடுங்க தம்பி. இந்த ஐபோன் ஐஸ் கரண்ட கொடுத்துரு. வாங்கடா தம்பிகளா, வாங்க. தம்பி, ஆப்பு நான் வைக்கலடா, நீயா தான் வச்சுக்கிட்ட. உனக்கு வேணுமாடா? ஆடா, நீ வாங்கிட்டு போ. மீனு, இவனை பாரு, கிளாமரா இருக்கான்.
அண்ணன் சொன்னதை கேட்டா அப்படி ஆயிருக்குமா? டேய் ட்ரெஸ் வாங்கிட்டு போடா. அடிக்க மாட்டேன்டா டேய்.